வீட்டுக்கு வந்தாச்சு. மாட்டேன்டா. அச்சுமா உன் தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. இறங்கு. மாட்டேன், இது தாத்தா வீடு இல்ல, பேய் இல்ல, சுடுகாடு. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி, இது உன் தாத்தா வீடு. இறங்கு முதல்ல. அப்பா உள்ள போனா அந்த மிலிட்டரி ரெஃப் லைட் வாங்குவார்ப்பா. பாப்பா நம்ம வீட்டுக்கே போலாம். ஏய் தாத்தா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி, எனக்கு வர ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. நீ சம்மர் லீவ் முடியற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அப்படி இருந்தேன்னு வையேன், உனக்கு பார்பி டால் பொம்மை வாங்கி தரேன், சரியா? எது, நீ அம்மாக்கு ஒரு யார்பின் கூட வாங்கி தர மாட்டேன், நீ எனக்கு பார்பி டால் வாங்கி தரியா? அது மட்டும் இல்ல, உன் பேங்க் பேலன்ஸ் உன் தலைமுடி மாதிரி உள்வாங்கிட்டு இருக்கு. ஆமா, பில்டப் பண்ணாத வண்டியில உட்காருப்பா, போலாம். பாரு ரோட்ல உட்காந்து மானத்தை வாங்குற, முதல்ல இறங்கு, நம்ம அம்மா வீட்டுக்கு போலாம். கத்தாதடி, அப்ப கடத்தி போட நினைச்சு போறாங்க. பாரு சம்மர் முடியற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், சரியா? புரிஞ்சுதா இல்லையா? போப்பா, நடந்து பாரு நீ அடம்புடி பண்ணா உங்க அம்மா என்கிட்ட போட்டு விட்டா போல. அழாதடி, அழாதறல, டம்ளர் வாய் மூடு. அம்மா எங்க மார்க்க, சீக்கிரம் வாமா. அம்மாச்சி, அச்சுமா, வாடி தங்கம். எப்பா எனக்கு கொடுப்பா. வாடி தங்கம், வாடி தங்கம், ஓடி 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 ஓடி. செல்ல அம்மாச்சி வந்துட்டா. இவ்வளவு நேரம் வீட்டுக்கே வர மாட்டான், நடமுடிச்சா? இவனா கிச்சு கிச்சு மூட்டி காமெடி பண்ணா கூட சிரிக்காத ஆளாச்சே. இன்னும் அப்படியே ஜெர்சி மாடு மாதிரியே இருக்கே. கேட்டா காளை மாடுன்னு சொல்லுவேன். என் தங்க புள்ளிக்கு இப்பதான் அம்மாச்சி வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதாடி. நான் எப்பவோ வரேன்னு சொன்ன அம்மாச்சி, ஆனா அப்பாதான் என்ன கூட்டே வர மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. ஏய் நான் எப்படி அப்படி சொன்னேன்? அப்படிலாம் சொல்ல மிலிட்டரி. மிலிட்டரியா? அங்கிள் அப்படிலாம் வேற என்ன சொல்ற தெரியுமா? உன் தாத்தா ரிட்டையர் ரொம்ப வயசான ஆசா பிளேடு அறுத்து தள்ளிரும். அது பெரிய அருவியா அம்மாச்சி? ஐயோ ஏய் ஏன்டி இப்படி போட்டு கொடுக்குற? இதுக்கு போய் யாராச்சும் டி-ஷர்ட் ஏத்துவாங்களா? அங்க பாருங்க ஊழ சதெல்லாம் எட்டி பாக்குது. நான் அப்படிலாம் சொல்லுவேனா? நானு நம்மலாம் ஒரே குடும்பம்னு சொன்னேன். அவ குடுவை கட் பண்ணிட்டு ராவா ஆட் பண்ணிட்டான். ராவா? ராவா ராவா இல்ல, ராவ. அங்கிள் இதுக்கு மேல இருந்தா என் வேலை போயிடும், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அத்தை நான் வரவா? இந்த சம்மருக்கு இவ உங்க பொறுப்பு. எப்படியாச்சும் 2 மில்லியன் வந்துடணும், சரிங்களா? அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஓகேடி தங்கம். ஓகேப்பா நான் வரேன். அம்மாச்சி அப்பா இன்னொரு சொன்னாரு, தாத்தாவை பைஸ் வந்து பள்ளி குட்டின்னு சொன்னாரு. பயமா இருக்கு. ஆண்டி சிரிக்காம ஹெல்ப் மீ. வாக்கிங் போலாம் மேல. இது வேலைக்கு ஆகாது. இதை யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், யூஸ் பண்ண போறேன். ஐயோ அம்மா, யாரா விசிறிச்சதே? ஏந்திருங்க ஏந்திருங்க, குயிக் குயிக் குயிக், டைம் ஆச்சு. ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. எதுக்கு இந்த நேரத்துல வந்து விசில் ஊதுற? காலங்கால இருந்து ஜாகிங் பண்ண உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் ஜானு. குயிக் குயிக் குயிக், அச்சுமா கமாண்டா, எழுந்திருடா. தாத்தா மிட் நைட்ல எதுக்கு தாத்தா ஜாபிங்க? இங்க வந்தா எந்த கேள்வி கேட்க கூடாது, நான் சொன்னதை மட்டும் தான் செய்யணும். கெட் அப். ஜானுமா காஃபி போட்டு மேல எடுத்துட்டு வா. ஏய் ரைட் ஏய் ஏய் ஏய். இந்த ஆளு வர வேலையில ச்சே. 1 2 1 2 1 2 1 2 1. எங்க வீட்டு சுந்தரராஜனை கூட நான் இப்படி கொடுமைப்படுத்தல, இப்படி என்ன கொடுமைப்படுத்துறாரு. சாரிடா சுந்தரராஜா. யோ 6 வயசு குழந்தை என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்க? ஓடி போறதா இருந்தா நீ எங்கேயாச்சும் ஓடி போக வேண்டியதானே? ஆமா நானும் தான் ட்ரை பண்றேன், பக்கத்து பாத்திமோட ஓடி போனேன்னு. அவ தான் ஓகே சொல்ல மாட்டேங்கறா. கொலை உள்ள உனக்கு. என்
தாத்தா தாத்தாவே என்ன காப்பாத்தாத்தா. ஐயோ என் புள்ள. அப்படி மட்டும் காப்பாத்திட்டேன்னு வைய, உன் கால் எங்க இருக்கு? பிஸ்மி, நீ அம்மாச்சி இல்ல என் தெய்வம். ஏய் நடிக்காத நடிக்காத. கமான் கமான் கமான். வாக்கிங்லாம் முடிஞ்சு கீழே போய் ஸ்கிப்பிங் பண்ணலாம். கமான். நீ திருந்தவே மாட்டல உன. பாப்பா அச்சுமா, சாப்பிடறதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நாம நன்றி சொல்லணும். சாமி எங்க கொடுத்தாரு தாத்தா? அப்பா தானே சம்பாதிக்கிறாரு. அப்ப அப்பாக்கு தானே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அப்பாவுக்கு வேலை கொடுத்தது யாரு? அப்பாவோட பாசு. அந்த பாஸுக்கு ஏங்க குழந்தைகிட்ட போய் சும்மா தொணட்டு பசி வயித்த போட்டு கிழுது. சீக்கிரம் சாப்பிடலாம் வாங்க. அது இல்லை ஜானு. டேய் என்னது? அது ஒண்ணு இல்ல பாப்பா, ஒண்ணும் இல்ல. இது சாப்பிட்டு முடித்துக்குள்ள டே போயிடும்ல, அதனால சீக்கிரம் சாப்பிட்டுன்னு அம்மாச்சி சொல்றேன். அப்படிதானே ஜானு? இல்ல இல்லையா? சரிம்மா, அப்போ நம்ம குரல் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்போமா? குரலா? ஓகே. பகுத்துண்டு உண்டு பல்லுயிர் ஓம்புதல் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் உள்ள எல்லாம் தலை எல்லாம் தெரிதலை. சாமி, அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி 6 வயசு குழந்தைய டார்ச்சர் பண்ண சொன்னாரா தாத்தா? இது மட்டும் கரெக்டா கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நாம சாப்பிடுற சாப்பாட்டை மத்தவங்களோட பகிர்ந்து சாப்பிட்டோம்னா, படிச்சவங்க சொன்னாங்கல்ல நல்லதுன்னு, அந்த நல்லதை விட எல்லாத்தோட பெரிய நல்லதுன்னு சொன்னார். இந்தா டிங் 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 டிங்கர டிங் டிங். இது எடுப்போம். இது என்ன கடைக்கார என்ன காய்கறில இவ்வளவு விலை சொல்றீங்க? உள்ள என்ன வைரம் தங்கத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இந்த டீசல் பெட்ரோல் சிலிண்டர் எல்லாம் விலையேறி போச்சு, அதனால வந்து விலைவாசி. அடியே, அவரு தங்கத்தை ஒளிச்சு வச்சானா வைரத்தை ஒளிச்சு வச்சானா 60 ரூபா தானே கொடுத்துட்டு வாங்க. என் ஸ்டேட்டஸ் நான் வருது. உங்க கௌரவத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாம்பார் வைக்க முடியுமா? உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல போறதோட நிறுத்திக்கோங்க. வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். பைய புடிங்க. அம்மாச்சி அம்மாச்சி, என்னடி? எனக்கு அது வேணும். சொன்ன கேளு பாப்பா, அதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் மிலிட்டரியில நாட் அலோடு, தெரியுமா? ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. எனக்கு வேணும். ஓகேவா? கிழவனுக்கு ஆசை பார்த்தியா? இன்னும் கொஞ்சம் நாள்ல விஆர்எஸ் வாங்கிட்டு உன் பாடியே மண்ணுக்குள்ள போயிடும். இதுல இந்த ஆசை வரையா? இங்க வா. போதுமா? அடங்கிடும். என்ன அம்மாச்சி சொன்ன? உண்மையை சொன்ன. மிலிட்ரி, நீ என்ன மிலிட்ரியில போயிட்டு துப்பாக்கியத்தை சுட்ட? அங்க தோசை தானே சுட்ட? இதை பத்தி உன் பேத்திக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை ஓட்டியே சாவச்சிருவா. சொல்லவா? அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? அவ நீ தின்றதுக்கு வாங்கல, அவ தின்றதுக்கு வாங்கியிருக்கா. எனக்கு ஒண்ணு கூட. இது வேலையா போச்சு. அச்சுமா இங்க வாயே. எனக்குல கால் வைக்குதே, நான் வரமாட்டேன், நீயே வா. இவ ஒருத்தி, நானே வரேன். அச்சுமா உன் காது கூட. உன் வாய் எடுத்து என் காது மேல வை. அப்படியா? சொல்லவே இல்ல. நான் இன்னும் சொல்லவே இல்லடி. தாத்தா! ஏய், நீ கத்த வேண்டிய இடம் இது இல்லடி, உள்ள போய் கத்து. சாரி, மை மிஸ்டேக். லொகேஷன் மாத்தி கட்டிட்டேன். போ. மாட்டணும் இன்னைக்கு பொம்பரை கட்ட மாட்டேன். தாத்தா! இவன் எப்போ வந்தா? காலையில இருந்து என்ன டிசிப்ளினா இருன்னு சொல்லிட்டேன்.
இப்ப நீ என்னயா பண்ற? என்ன செயல் மோட்ல வாய போட்ட? காலையில இருந்து ஏதாவது சொல்லி அறுத்தியே பேசியா? அது ஒன்றும் இல்லை பாப்பா. தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதான் மருந்து கொஞ்சமா சாப்பிட்றேன். உன்னை ஐயோ 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 என்ன விட்டுடு. வேணும் போடு. அப்படிதான் மண்டையில போட்டு. அந்த மூக்கு மிளகா முகம் வரும். எனக்கு தெரியும், எல்லாத்துக்காரரும் நீ தாண்டி. உன்னையா ஏய், நீ ஓடாதடி, ஓடாத. ஏய், ஓடாதடி. அம்மாச்சி வேணாம் அம்மாச்சி. ஒரு 2 வாய் மட்டும் வாங்கிக்கோ. ஏன் அம்மாச்சி உனக்கு கதைலாம் சொல்றேன். அங்க பாரு, அந்த நிலால ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். ஐயோ, அப்போ இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அந்த பாட்டி சந்திரல உட்காந்து வடை சுடுவாங்க? ஏன் அந்த வடையை வாங்கி சுக்கியில போட்டு உங்க வீட்டுக்கு அனுப்ப போறியா? ஊட்டுறதான் ஊட்டுற குழந்தைக்கு ஏதாவது சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஊட்ட வேண்டியதானே? ஆமா, அது என்னது சாம்பார் சாதமா? சாம்பாரியே காணோம், வெறும் தண்ணியை ஊற்றி பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. போஸ்டர் ஓட்டலாம், நல்ல போஸ்டர் ஓட்டலாம். தாத்தா என்னடா இங்க வாயேன். என்ன? வெறிச்சோடி போன இந்த மாடியும் காஞ்சு போன என் உயிரும் இப்படி ஒரு நிலா வெளிச்சத்துக்காக தான் இத்தனை நாளாக காத்திருந்தது. ஒவ்வொரு உருண்டையாக பிசைஞ்சு உன் வாயில் ஊட்டும் போது வெறும் சோத்தை மட்டும் ஊட்டல, என் உயிரையே உருட்டி உனக்கு ஊட்டுற மாதிரி ஒரு நிறைவு. இத்தனை நாளாக இந்த நாளுக்காக தான் என் மனம் ஏங்கி ஏங்கி தவிச்சுது. இப்போது அந்த ஏக்கம் தீர்ந்தாலும் உள்ளுக்குள்ளே புதுசாக ஒரு பயம் வருது. எங்கே இந்த நிமிஷம் இப்போவே இப்படியே கடந்து போயிடுமோன்னு. என்னோட உயிர் அவள் தாத்தா பக்கத்தில் உட்காந்து நிலாசோறு சாப்பிட்ற இந்த ஒரு நிமிஷத்தை பார்க்கறதுக்காக நான் இன்னும் எத்தனை ஜென்மம் வேணாலும் தவம் கிடப்பேன்.